Hi friends, நான் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்டான ஃபார்மேட் as டேபிள். இப்போ அதுக்காக நம்ம ஒரு டம்மி டேட்டா எடுத்திருக்கோம். இந்த பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஒரு டேபிளா மாத்துறோம். சரிங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் ஃபார்மேட் as டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த டேபிள்ல உங்களுக்கு எது மாதிரி டேபிள் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு டேபிள் நம்ம கொடுத்துக்கிறோம்னு பார்ப்போம். சரி, இப்போதைக்கு நான் இந்த கிரீன் டேபிள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கிரீன் கொடுத்துட்றேன். இது நம்ம என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா வேர் இஸ் டேட்டா ஃபார் யுவர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது உனக்கு எதுல இருந்து எது வரைக்கும் டேபிளா எடுத்துக்கணும் நானு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இதை கொடுத்துருக்க இந்த ஒரு மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த கர்சர், அந்த இடம் ஃபுல்லுமே நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஸோ உன் டேபிளுக்கு ஹெடர் இருக்கா அப்படின்னு கேட்குது. என் டேபிளுக்கு ஹெடர் இருக்கு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளோட டேபிளோட ஹெடர் என்ன, நேம் சப்ஜெக்ட் மார்க்ஸ் அப்படின்னு சொல்றது தான் ஹெடர். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அங்க செலக்ட் பண்ணது இங்க வந்துடும். சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த கிரீன் கலர் இப்போ பிடிக்கல, நான் வேற கலர் மாத்தணும்னு நினைக்கிறேன்னா இங்க பாருங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மேல நான் கர்சர் மூவ் பண்ண உங்களுக்கு அது மாறிட்டே வரும். உங்களுக்கு அது எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்போ அதை இது மாதிரி செலக்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் கலர்ஸ், அதுக்கப்புறம் மீடியம் கலர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் வந்துட்டு இருக்கும் டிஃப்ரெண்டா. ஸோ உங்களுக்கு அதுல எந்த ஃபார்மேட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கே போயிடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணி இப்போ இதுல நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த டேபிளா மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு டிசைன் அப்படின்னு டேபிள் மேல வந்துட்டு கீழே டிசைன் அப்படின்னு ஒண்ணு வரும் பாருங்க. வெளியில கிளிக் பண்ணா அது போயிடும். சரிங்க, உங்களுக்கு தெரியுதா? இங்க பாருங்க டேபிள் டூல்ஸ் வந்து அது கீழே டிசைன் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. வெளியில கிளிக் பண்ணீங்கன்னா அது இருக்காது. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு இது வரைக்கும் சைஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சைஸை நீங்க மாத்திக்கலாம், அது நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம இது மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டேபிளுக்கு ஒரு பேர் வைக்கும் எக்ஸல். இங்க பாருங்க டேபிளோட பேரு டேபிள் 2 அப்படின்னு வச்சிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை மார்க்ஸ் அப்படின்னு நான் மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் நான் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு நான் இந்த டேபிள்ல மார்க் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு ஹெட்டர் ரோ காமிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். காமிக்கணும். பாருங்க மேல இருந்து ஹெட்டர் ரோ போயிடுச்சு. இப்போ காமிக்கணும் அப்படின்னு நான் மறுபடியும் டிக் பண்ணா அந்த ஹெட்டர் ரோ வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது உங்களுக்கு இதுக்கு ஒரு டோட்டல் ரோ எனக்கு வேணும்பா அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு டோட்டல் என் கிளாஸ்ல இருக்க இவங்க இவ்வளவு டோட்டல் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த டோட்டல் ரோ கிளிக் பண்ணீங்கன்னா 595. பாருங்க இதை செலக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கரெக்டான செக் பண்றதுக்கு கீழே நம்மளோட எக்ஸல் ஸ்டேட்டஸ் பார்ல பாத்தீங்கன்னா சம் 595 அதை எடுத்துட்டு வந்து எக்ஸல் இங்க கொடுத்துருச்சு. சரிங்களா? அதுதான் டோட்டல் ரோ. அடுத்தது பேண்டட் ரோ அப்படின்ட்டு அந்த பேண்டட் ரோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஒரு கலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிப்போம். இது மாதிரி ஒரு கலர் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பேண்டட் ரோஸ் எனக்கு பிடிக்கல. பேண்டட் ரோஸ்னா என்ன, ஒரு ரோ விட்டு இன்னொரு ரோக்கு கலர் கொடுத்துட்டு வரும். அந்த டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக. ஒரே மாதிரி பார்த்தா ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இது மாதிரி இது பேண்டட் ரோஸா காமிக்கும். சரிங்களா? இது பேண்டட் ரோஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, காலம் மட்டும் உங்களுக்கு போல்டு பண்ணி காமிக்குது. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா இதை பேஸ் பண்ணி தான் வருது. இந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் காலமை நான் உங்களுக்கு இதுல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெடர் ரோ இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே அர்ச்சனா இங்கிலீஷ்ல இவ்வளோ, அபிஷேக் இங்கிலீஷ்ல இவ்வளோ அப்படின்னு சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு போல்டு பண்ணி காமிக்கும். சரிங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட் காலம். இல்லப்பா எனக்கு லாஸ்ட் காலம் மட்டும் தான் முக்கியம், எனக்கு மார்க்ஸ் என்னன்னு தெரிஞ்சா போதும், அதை மட்டும் ஹைலைட் பண்ணி நான் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் லாஸ்ட் காலம் டிக் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த பேனட் ரோஸ் காலம்ஸ் பார்த்துட்டோம், இது எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது இந்த ஃபில்டர் பட்டன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க டேபிளா மாத்தின உடனே உங்களுக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் வந்துடும். இதுல நீங்க வந்து நான் வெறும் அர்ச்சனா ஸ்கோரை மட்டும் பார்க்கணும், மார்க்கை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா ஓகே கொடுத்தேன்னா அர்ச்சனா இங்கிலீஷ்ல எவ்வளோ, அர்ச்சனா தமிழ்ல இவ்வளோ அப்படின்றத மட்டும் உங்களால பார்க்க முடியும். அதுதான் ஃபில்டர் பண்ணி பார்க்கிறது. சரி,
கிளியர் பண்ணணும், கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துடலாம். சப்ஜெக்ட் இங்கிலீஷ்ல மட்டும் பசங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதை இங்க போய் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல அர்ச்சனா 100, அபிஷேக் 90, பாலா 60, போஸ் 50 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரி, இதுதான் உங்களுக்கு ஃபில்டரிங். எனக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வேணும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறத இங்க நீங்க டிக் பண்ணி அன்டிக் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? அதுதான் எக்ஸலோட ஒரு டேபிள்ல போடுறதுல ஒரு நமக்கு யூஸ். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறையவே இருக்கு டேபிள் யூசேஜ். நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கீழே உங்களுக்கு ஒரு டோட்டல் வருது இல்லைங்களா? எனக்கு டோட்டல் வேண்டாம்பா, எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை லைன் ஐட்டம்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்துட்டு நான் இந்த இடத்துல சம் அப்படின்றது பதிலாக எத்தனை பேர் இருக்கு, எத்தனை லைன் ஐட்டம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோமே, கவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா 8 லைன் ஐட்டம் நீ கொடுத்துருக்க அப்படின்றது நம்ம கொடுக்கும். ஸோ நீங்க இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு அதுல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சரியா இருக்குமோ, ஏன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் கரெக்ட்டுங்களா, அது எந்த ஆப்ஷன் சரியா இருக்குமோ அதாவது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். சம் அப்படின்றது டெக்ஸ்ட்டுக்கு எப்படி சம் கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது கரெக்ட்டுங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு கொடுக்கும். கவுண்ட் நம்பர்னு கொடுத்தாவும் நமக்கு வேலைக்கு ஆகாது, ஏன்னா எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்கும்போது அங்கே இருக்காது இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டாவோ அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸை நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வரும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இங்க இருக்கு. சரிங்களா? இன்னுமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இதில் நம்ம பொறுமையா ஒன்னொன்னா பார்த்துட்டு வருவோம். நமக்கு எப்ப தேவையோ அதை ஒன்னொன்னா பார்க்கும்போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும். இங்க டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம இதை எப்பெல்லாம் நம்ம ஒரேடியா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கஷ்டமா இருக்கும். நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். அப்பதான் நம்மளால பேசிக் டைட்டன் பண்ணிட்டு நமக்கு ஈஸியா வர முடியும். ஓகே, இப்போ நம்ம இதை கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல வேண்டாம். சரிங்களா? நன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிக்கலாம், டோட்டல் அப்படின்னே பேர் இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு என்ன கவுண்ட் வேணும், ஆவரேஜா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க பசங்க, இவ்வளவுதான் ஆவரேஜா வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கெல்லாம் நமக்கு இந்த டோட்டல் ரோ யூஸ் ஆகும். வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க எடுத்துடலாம். சரிங்களா? இதுதான் டேபிள். இந்த இடத்துல நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்க இன்கேஸ் எனக்கு இந்த டேபிளை வந்து ரீசைஸ் பண்ணணும்பா அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுப்போமே. ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்னபடி எனக்கு இந்த டேபிள்ல இது வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் மட்டுமே டேபிளா வந்தா போறோம் அப்படின்றது நீங்க இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணி பாருங்க, இதை பிரஸ் பண்ணி இது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆரோ மாதிரி வருது இல்லையா, அந்த இடத்துல வரும்போது இதை நீங்க டேபிள செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். அப்போ இங்க செலக்ட் பண்ணா அந்த டிசைன் வரல பாருங்க, இங்க செலக்ட் பண்ணா மட்டும் இருக்கு. ஸோ நீங்க இப்படியும் செய்யலாம். இப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ரீசைஸ் டேபிள் போயிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டான்சிங் மாதிரி வருது இல்லைங்களா, அதை எது வரைக்கும் செலக்ட் பண்றீங்களோ அது வரைக்கும் அந்த டேபிள் சைஸ் எடுத்துக்கும். சரிங்களா? இதுதான். ஓகேப்பா, எனக்கு இதுல இன்கேஸ் நான் தெரியாம போஸ் 2 தடவை கொடுத்துட்டேன், இது எனக்கு தெரியாது. ஓகேவா? அபிஷேக் 2 தடவை கொடுத்துட்டேன், அதுவும் எனக்கு தெரியாது. இது பெரிய டேட்டாவா தான் நமக்கு தெரியாது இல்லையா. எதெல்லாம் டூப்ளிகேட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு அதுவும் இதுல ஆப்ஷன் இருக்கு. ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல என்ன ஆகும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த செக்ஷன்ல பாத்துடலாம். ஸோ இப்போ இந்த டேபிள வந்து 3 பேஸ்ட் பண்ணிக்கிறேன், 4 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே வச்சிடுறேன். நம்ம இதுல நான் உங்களுக்கு என்னென்ன காமிக்கிறேன். இப்போ இந்த டிசைன் போயிட்டு நான் என்ன பண்றேன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நேம், சப்ஜெக்ட், மார்க்ஸ் 3 பேஸ் பண்ணியுமே செய் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா 2 டூப்ளிகேட் வேல்யூ இருந்தது, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 8 யூனிக்கான வேல்யூ மட்டும் நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு நீங்க எனக்கு 3 பேஸ் பண்ணி எடுக்காத, வெறும் நேம்ல மட்டும் இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நேமை மட்டும் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகே அப்படின்னு கொடுத்த உடனே
ஒரு அர்ச்சனா, ஒரு அபிஷேக், ஒரு பாலா, ஒரு போஸ் தான் வந்திருக்கு. ஆனா நமக்கு 3 அர்ச்சனா இருந்தது. கரெக்ட்டுங்களா? இந்த டேட்டா உங்களுக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணி வரலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா தமிழ் அப்படின்ற சப்ஜெக்டே காணாம போயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப செலக்ட் பண்ற போது என்ன செலக்ட் பண்ணோம் இந்த இடத்துல? நம்ம இதை செலக்ட் பண்ணும் போதே எப்படி கொடுத்தோம்? இதுல மட்டும் டூப்ளிகேட் இருக்கிற மாதிரி, அதாவது நேம் காலம்ல எது டூப்ளிகேட் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடு அப்படின்னு சொன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ, இப்போ அர்ச்சனால ஃபர்ஸ்ட் லைன் ஐட்டம் என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோ. ஸோ அது மாதிரி நமக்கு இது ரிமூவ் பண்ணும். சரிங்களா? அது ஒண்ணுதான். இப்ப அடுத்தது வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு சப்ஜெக்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லப்பா எனக்கு நேம் சப்ஜெக்ட் வைக்கணும்னா என்ன ரிமூவ் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். இந்த இடத்த மார்க்ஸை விட்டு நேம் சப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இதுவும் சேர்ந்து வந்துடும். ஓகேங்களா? அதுவே நம்ம மறுபடியும் இதுல போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு நேம் சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணுப்பா அப்படின்னு ஓகே கொடுத்தோம்னா நோ டூப்ளிகேட்ஸ் காமிக்கும். இவ்வளவுதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க இதுல ட்ரை பண்ணி பாருங்க. ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துட்டு நேம் சப்ஜெக்ட் மார்க்ல சப்ஜெக்ட் மார்க் மட்டும் வச்சு பார்க்கறோம்னு வச்சுப்போமே, நோ டூப்ளிகேட்ஸ் வேல்யூ. ஸோ எதை செலக்ட் பண்ணி அதை ரெண்டை பேஸ் பண்ணி மட்டுமே நமக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண யூஸா இருக்கிறது தான் நமக்கு இந்த ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அது டேபிள்ல மட்டும் இல்லைங்க, வேற எந்த டேட்டாலையுமே நீங்க யூஸ் பண்ணலாம் காலம்ஸை பேஸ் பண்ணி. சரிங்களா? ஓகே, இப்போ இதை பார்த்துட்டோம். எனக்கு இது டேபிள் வேண்டாம், இதை வந்து நீ நார்மலா ஒரு ரேஞ்சா மாத்தி கொடுத்து அப்படின்றதுக்கு இங்க கன்வெர்ட் ரேஞ்ச் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா, ஆமாப்பா இது நார்மல் ரேஞ்சா நீ மாத்தணுமா அப்படின்னு நம்மள கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நார்மல் ரேஞ்சா மாறிடும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? மேல டேபிள் வரல பாருங்க, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா டேபிள் டூல்ஸ் வருது. அதுவே இங்க கிளிக் பண்ணா நமக்கு டேபிள் டூல்ஸ் வராது. ஸோ இது நார்மல் ரேஞ்சா மாத்தி விட்டுரும். ஸோ இங்க இருந்த உங்களுக்கு ஒரு ஃபில்டர், அதாவது ஃபில்டர் போடணுன்ற ஆப்ஷனோ உங்களுக்கு டோட்டல் ரோ வர ஆப்ஷனோ எதுவுமே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதுதான் இந்த கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது. மறுபடியும் நம்ம இந்த டேட்டாவை பார்ப்போம். இதுல நீங்க உங்களுக்கு இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல உங்களுக்கு ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு ஸ்லைசர் அப்படின்றது டேபிள்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ட்ஸ்லயும் உங்களுக்கு வரும், அதே மாதிரி உங்களுக்கு பைவட் டேபிள்லயும் வரும். இப்போதைக்கு நம்ம டேபிள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். டேபிள்ல நமக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைசர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போமே, ஸோ இப்போ எனக்கு நேமுக்கு மட்டும் கொடுப்பா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எனக்கு நேம் வேணும்னா இங்க போய் கிளிக் பண்ணி இதுல வந்து அர்ச்சனா அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து நான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்ட்டுங்களா? வேண்டானா இதை கிளியர் பண்ணி இங்க போய் நான் கிளியர் கொடுத்துட்டு இருந்தேன். அதுவே நான் இந்த இடத்துல இருக்க ஸ்லைசர் கொடுத்துட்டு நேம் நான் டிக் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஓகே கொடுத்துட்டுனா எனக்கு ஸ்லைசர் அப்படின்னு நீங்க வரும். ஸோ இந்த ஸ்லைசருக்கும் உங்களுக்கு இந்த டேபிளுக்கு ஃபார்மேட் பண்ண மாதிரியே ஸ்லைசருக்கும் ஃபார்மேட்ஸ் இருக்குங்க. ஸ்லைசர் ஃபார்மேட்டிங் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். பட் உங்களுக்கு இது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு இது மாதிரி வேணும்பா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு சைஸ் குட்டி பண்ணிட்டு ஓகே இது மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல நான் அபிஷேக் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் அபிஷேக் மட்டும் கிளிக் பண்ணா அபிஷேக் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. அர்ச்சனா மட்டும் வேணும் அப்படின்னா அர்ச்சனா மட்டும் செலக்ட் ஆயிருக்கு பாருங்க. பாலா பாலா மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. போஸ் போஸ் மட்டும் செலக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இதுதான் இந்த டேபிள்ல இந்த பர்டிகுலர் ஸ்லைஸை நீங்க மல்டிபிள் டேபிள்ஸ்க்கு போட்டுக்கலாம். ஆனா இப்ப போட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். ஸோ நம்ம ஸ்லைசர் அப்படின்னு ஒரு செப்பரேட்டா ஒரு செக்ஷனே பார்த்துடலாம், செஷன் பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்லைசரோடது எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அபிஷேக்கும் பார்க்கணும் அர்ச்சனாவும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா அபிஷேக் அண்ட் அர்ச்சனா மட்டுமே இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம கிளிக் பண்ணது இந்த ஸ்லைசர் வந்து இந்த டேபிளுக்கு. ஓகேங்களா? அதனால வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு இந்த ஸ்லைசரை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு டேபிள் நீங்க போடுறதுல யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க டேபிள் கிரியேட் பண்ண உடனே எக்ஸல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்க. இதுதான் இந்த ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ல இருக்கிற உங்களுக்கு அட்வான்டேஜஸ். ஓகே, இந்த செக்ஷன் உங்களுக்கு டேபிளோட செக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட நாளும் பகிர்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.